ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சட்னிக்கு சூடான இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே அரைச்ச மாவு இட்லி தான். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். நல்லா காரம் இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு சின்னதாக புளி, அரை நெல்லிக்காய் சைஸுக்கு. இங்கே பாருங்கள், 2 பல்லு பூண்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் சட்னி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுவோம், அதுக்கப்புறம் தண்ணி விட்டு சட்னி பாதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சட்னி தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தாளிச்ச அவ்வளோதான். சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. திக்காக தான் வைக்கணும், தண்ணி விடக்கூடாது. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.